அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழரான அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய கருணையை பார்க்க இருக்கிறோம். மக்கா நகரில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வசித்து வந்தார்கள். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருங்கிய தோழராகவும் அன்பான நண்பராகவும் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாராள மனப்பான்மை மற்றும் இரக்கத்திற்கு பெயர் பெற்றவர். ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பரபரப்பான சந்தை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு ஏழை வயதான பெண்மணி அதிக மளிகை பொருட்களை சுமக்க சிரமப்படுவதை கண்டார். அவள் முகம் சோர்வாக இருந்தது. பைகளின் எடையால் அவள் கைகள் நடுங்கின. சிறிதும் தயங்காமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பெண்மணிக்கு உதவ விரைந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவளை ஒரு அன்பான புன்னகையுடன் வரவேற்று, அன்புள்ள சகோதரியே, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், இந்த கனமான பைகளை நான் உங்களுக்கு தூக்கி கொண்டு வருகிறேன் என்று கூறினார்கள். அவளோ கைகளில் இருந்து சில பைகளை எடுத்து மகிழ்ச்சியான இதயத்துடன் எடுத்து கொடுத்தார். அவர்கள் இருவரும் ஒன்றாக நடந்து செல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வயதான பெண்மணி தனியாக வசிக்கும் ஒரு விதவை என்பதனையும், அவளை ஆதரிக்க குடும்பம் இல்லாததையும், வாழ்க்கை அவளுக்கு கடினமாகிவிட்டதையும் தெரிந்து கொண்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவள் மீது ஆழ்ந்த பச்சாபதாதத்தையும் இரக்கத்தையும் உணர்ந்தார்கள். மளிகை பொருட்களுக்கு மட்டும் உதவுவதற்கு பதிலாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நேர்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடிவு செய்தார்கள். அவளுடைய தேவைகளை பற்றி அவளிடம் விசாரித்த போது அவளுடைய வீடு பழுது பார்க்கப்பட வேண்டி இருப்பதை கண்டுபிடித்தார்கள். கூரை கசிந்து சுவர்கள் இடிந்து விழுந்தன. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது பெரிய மனதுடன் உடனடியாக அவளுடைய வீட்டினை சரி செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அவள் திறமையான தொழிலாளர்கள் குழுவை சேகரித்து தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்கினார்கள். வயதான பெண்ணின் வீடு ஒரு வசதியான மற்றும் பாதுகாப்பான வீடாக மாற்றப்படும் வரை அவர்கள் அயராது உழைத்தார்கள். மாற்றங்களை கண்டதும் அந்த மூத்தாட்டியின் கண்களில் நன்றியின் கண்ணீர் வழிந்தது. அவள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவரது நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்தாள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது பணிவுடன் இஸ்லாமின் போதனைகள் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருணை முன்மாதிரியை கருணைக்கு காரணம் என்று கூறினார்கள். இந்த ஒரு விஷயத்தில் இருந்து கருணை, இரக்கம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் தேவைப்படுபவர்களுக்கு உதவ முயற்சி எடுப்பதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு கற்பிக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் செயல்கள் இஸ்லாத்தில் உண்மையான உணர்வையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவர்களது தோழர்களின் அழகான குணத்தையும் நமக்கு பிரதிபலிக்கின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.